தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பும் வழி நடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. அருளின் காலம் நாள் 11, தவக்காலம் 2வது வாரம், திங்கட்கிழமை. இயேசுவில் என் அன்பு சொந்தங்களே, ஒப்புரவின் காலம், உறவின் காலம், உறவை புதுப்பிக்கும் காலம், இழந்து போன ஆசீரை பெற்றுக்கொள்கின்ற காலம் இந்த தவக்காலம். ஒப்புரவாகுங்கள், கடவுளோடு கிறிஸ்துவோடு ஒப்புரவாகுங்கள் என்று சொல்லுவார். இந்த தவக்காலத்திலே நாம் நம்மை அறிந்து, நாம் தவறிய நேரங்களை உணர்ந்து, அதற்காக மனம் வருந்தி, அருட்சாதன கொண்டாட்டத்தின் வழியாக அவருடைய அருளை தேடி வந்து, அவருடைய பாதத்தில் நம்மை ஒப்புக் கொடுத்து, நமக்கும் கடவுளுக்கும் இடையே நம் குற்றம் குறை ஏற்பட்ட அந்த பிளவினை அகற்றிட, மீண்டும் அவரோடு இணைந்திட, அருள் வாழ்வை பெற்றுக்கொள்ள கொடுக்கப்பட்ட ஒப்புயர்வற்ற காலம் இந்த தவக்காலம். இந்த தவக்காலத்திலே நாம் ஜெபம், தவம், தர்மம் என்ற புண்ணியங்கள் நாம் செய்து கொண்டிருந்தாலும், இதன் வழியாக இறைவனுடைய அன்பை தேடிக்கொண்டு வந்திருந்தாலும், மிக மிக முக்கியமானது நம் நிலை உணர்வது. தன் நிலையை ஏற்றுக்கொண்டு, தன் பாவங்களை அறிக்கையிட்டு, மன்னிப்பை பெற்றுக்கொண்டு, உயிர்ப்பின் மக்களாய் உயிர்ப்பிலே பங்கெடுக்க அழைப்பை விடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே இந்த காலங்களில் எல்லா பங்கு தளங்களிலும் பங்கு தந்தையர்கள் ஒவ்வொரு அருட்சாதனத்திற்கான நாள் குறித்து அதற்காக ஏற்பாடுகளை செய்வார்கள். குருக்களை கொண்டு இந்த அருட்சாதனத்தை தன் மக்களுக்கு வழங்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் முயற்சி எடுப்பார்கள். இந்த காலத்திலே நாம் குருக்கள் எடுக்கிற முயற்சியை நாம் அங்கீகரிக்கவும், அதற்கு ஒத்துழைப்பு கொடுக்கவும், கிடைக்கின்ற வாய்ப்பினை பயன்படுத்தி கொள்ளவும் இந்த நாளிலே நாம் முயற்சி எடுப்போம், முடிவெடுப்போம். பாவ அறிக்கை செய்து கொள்ளுங்கள். இந்த பாவ அறிக்கையின் வழியாக ஆண்டவருடைய அன்பில் மீண்டும் இணைய அழைப்பை விடுக்கின்றது. யாக்கோப்பு 5:14 படிக்கின்ற பொழுது பாவத்தை அறிக்கை செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லப்படுகின்றது. சீராக் புத்தகம் 4:26 பாவ அறிக்கை செய்வதற்கு வெட்கப்படாதே என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. பெரும்பான்மையின் சமயங்களிலே நாம் பாவ செய்ய போத தடையாக இருப்பது இந்த வெட்கம். நான் போய் எப்படி என் பாவத்தை சொல்வது, என் பாவத்தை எப்படி அங்கே போய் சொல்வது, அவர் என்னை பற்றி நினைப்பார் என்கின்ற வெட்கப்படாதே. அங்கே உனக்கும் கடவுளுக்கும் இடையே இருக்கின்ற ஒரு உறவின் தளம் என்பதை புரிந்து கொள் என்று சொல்லி அழைப்பு விடுக்கின்றது. எனில் திருப்பாடல் 32 3, 4, 5, 6 வசனங்களை படிக்கின்ற பொழுது, பாவ அறிக்கை செய்யாத பொழுது என் வாழ்வில் நான் இழந்து போகின்ற நிலைகள் என்ன என்ன என்பதை பற்றியும், பாவ அறிக்கை செய்கின்ற பொழுது எனக்கு கிடைக்கின்ற ஆசீர்வாதம் என்ன என்பதை பற்றியும் சொல்லப்பட்டிருக்கின்றது. திருப்பாடல் 32:3 படிக்கின்ற பொழுது, நான் பாவத்தை அறிக்கையிடாதவரை, என் பாவத்தை அறிக்கையிட்டு மன்னிப்பை கேட்காதவரை என் வாழ்வில் நடக்க நிகழ்வுகள் என்ன, நாள் முழுதும் நான் அழுததால் என் எலும்புகள் கலன்று போயின. திருப்பாடல் 22:14-15 படிக்கின்றோம். எல்லாம் செயலிழந்து போனது என்று சொல்லப்படுகின்றது. இரவும் பகலும் உமது கை எனக்கு எதிராக ஓங்கி இருக்கின்றது சொல்லப்படுகிறது. கடவுளுடைய வல்லமையான கரம் நம்மோடு இருக்கின்ற பொழுது அது நமக்கு ஆசீர்வாதம். நாம் அவரோடு இணைந்து வளமை பெற்ற மக்களாயிருப்போம். கடவுளுடைய கரம் நமக்கு எதிராக இருக்கின்ற பொழுது நாம் செய்கின்ற அனைத்திலும் தோல்விகள், நாம் சந்திக்க அனைத்திலுமே ஒரு வகையான எதிர்ப்புகளையும் தடுமாற்றங்களையும் சந்தித்துக் கொண்டிருப்போம். நாம் பாவ அறிக்கை செய்யாத பொழுது கடவுளுடைய கரம் நமக்கு எதிராக இருக்கின்றது. அப்பொழுது நமக்கு தண்டனைகளும் சாபங்களும் மட்டுமே வந்து சேரக்கூடியதாக இருக்கின்றது. மேலும் நான் பாவ அறிக்கை செய்யாத பொழுது என்னுடைய வலிமை கோடையின் வறட்சி போல வலிமை வறண்டு போயிற்று என்று சொல்லப்படுகின்றது. வளமை இல்லை, செழுமை இல்லை. திருப்பாடலிலும் எரேமியா புத்தகத்தில் படிக்கின்ற பொழுது, ஆண்டவரோடு இணைந்திருக்கின்றவர்கள் வாய்க்கால் ஓரத்தில் நடப்பட்ட மரம் போல செழித்து வளர்வார்கள் என்று சொல்லப்படுகின்றது. வருடம் முழுவதும் பசுமையாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. அதே வேளையிலே பாவம் செய்து நாம் பாவத்தை அறிக்கிடாமல் அந்த பாவ நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது நம் வாழ்விலே செழுமை இல்லை, வறட்சி, வேதனை, விரக்தி இது மட்டுமே நம்மில் குடிகொள்ளதாக இருக்கும் என்று சொல்லப்படுகின்றது. அதே வேளையிலே நான் பாவத்தை அறிக்கையிட்டேன், என் தீச்சல்களை மறைக்கவில்லை, ஆண்டவரிடம் என் குற்றங்களை ஒப்புக்கொண்டேன் என்று சொன்னேன். என் பாவங்களின் அறிக்கையிடுகின்ற பொழுது
அவர் என்ன சொல்றாரு? என் நெறிகேட்டையும் என் பாவத்தையும் நீர் போக்கினீர். கடவுள் நம்முடைய பாவத்தினால் வந்த எல்லா விதமான சாப தலைகளையும் எடுத்து போடுகின்றார். நாம் பாவரிக்கை செய்தால் போதும் கடவுள் எரேமியா புத்தகம் சொல்லி இருப்பதை போல நம்முடைய மீண்டும் நாம் இழந்து போன ஆசை நமக்கு கொடுப்பவராக இருக்கின்றார். எசாயா புத்தகத்தில் 33 விடைப்பதை போல நம்முடைய பாவங்களுக்கு ஏற்றவாறு நம்மை தண்டிப்பதில்லை, மாறாக நம்மை மன்னித்து ஏற்றுக்கொள்கின்றார். நமக்கு ஒரு புதிய வாழ்வை, புதிய வழியை காட்டுபவராக இருக்கிறார். நம் பாவத்தை தன் முதுகுக்கு பின்னால் தூக்கி எறிந்து விடுபவராக இருக்கின்றார். நம் பாவத்தை அவர் ஒருபோதும் நினைவு கூறுவது இல்லை. நம் பாவங்களுக்கு ஏற்றபடி அவர் நம்மை தண்டிப்பதில்லை. எப்பொழுது நாம் அறிக்கையிடுகின்ற பொழுது, நாம் பாவ சங்கீதனம் செய்கின்ற பொழுது, அந்த பொழுதே நம்முடைய எல்லா பாவங்களையும் கடவுள் மன்னித்து ஏற்றுக்கொள்கின்றார். அப்படி இருக்கின்ற பொழுது என் துன்ப வேளையில் அவர் எனக்கு துணை புரிபவராக இருக்கின்றார். கடவுளுடைய கரம் என்னோடு இருக்கும். என் வாழ்வருகிற கஷ்டங்களை அவர் துடைப்பவராக இருக்கின்றார். பெருமெல்லம் போல துன்பங்கள் என்னை பாய்ந்து வந்தாலும் அது என்னை அணுகாதினில் ஆண்டவர் என்னை காப்பவராக இருப்பார். நான் பாவரிக்கை செய்கின்ற பொழுது அவருடைய பாதுகாப்பின் கோட்டைக்குள் நான் வந்து விடுகின்றேன். ஆகவே இந்த தவக்காலத்திலே இந்த பாவரிக்கை செய்கின்ற ஒரு முயற்சி எடுப்போம். அதைத்தான் இன்றைய முதல் வாசகத்தில் தானியேல் செய்வதாக இருக்கின்றது. என்னுடைய தலைவர்கள், என்னுடைய இஸ்ரேல் மக்கள் பாவம் செய்தார்கள், என்னென்ன பாவங்களை செய்து சொல்லி இருக்கின்ற பொழுது அவர்கள் பாவத்தை வழிதவறி சென்றார்கள், உமக்கு துரோகம் செய்தார்கள், பொல்லாதன செய்து உம்மை எதிர்த்து நிற்பவர்களாக மாறினார்கள். உம்முடைய இறைவாக்கினர்களுக்கும் நீர் அனுப்பிய மனிதர்களுக்கும் அவர்கள் செவி கொடுக்கவில்லை. இறைவனுடைய ஊழியர்களை எதிர்த்து நின்றார்கள், கட்டளைகளை கைவிட்டு வாழ்ந்தார்கள் என்று சொல்லி அங்கிடத்துல தானியேல் பாவ அறிக்கை செய்கின்றார். பாவறிக்கை செய்துவிட்டு இறை அருளுக்காக மன்றாடுகின்றார். மிகச் சிறந்த உதாரணம் புதிய ஏற்பாட்டை பார்க்கின்ற பொழுது சக்கேயு இயேசுவை காண வேண்டும் என்று சொல்லி சக்கேயு விரும்பினான். இயேசு அவன் இல்லத்தில் தங்க ஆசைப்பட்டார். அப்படி அவர் இல்லத்தில் தங்க செல்கின்ற பொழுது அங்கே போய் இயேசு அமைதியாக இருக்கின்றார். சக்கேயு இயேசுவினுடைய பிரசன்னத்தை உணர்ந்து ஒரு வகையான குற்ற உணர்வோடு ஆண்டோடைய தெய்வீக பரிசுத்தமான பிரசன்னம் என்கிருக்கின்ற பொழுது அவருக்கு முன்னால் பாவ கரைபடிந்த மனிதனாக நான் இருக்கின்ற சொல்லி அங்கே பாவ சங்கீதனம் செய்கின்றான், பாவ அறிக்கை செய்கின்றான். நான் யாரையாவது ஏமாற்றி இருந்தால் நான் 1 மடங்குக்காக 4 மடங்காக திருப்பி கொடுத்து விடுகின்றேன் என்று சொல்லி அந்த இடத்திலே பாவ அறிக்கை செய்கின்ற பொழுது இயேசு சொல்லுகின்ற வார்த்தை, இன்று இவ்வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று, இவரும் ஆபிரகாமின் மகன் தான் என்று சொல்லி ஆசீர்வாதத்தை கொடுக்கின்றார். அன்பு சொந்தங்களே, சக்கேயு இழந்து போன அருளை இந்த அருட்சாதனத்தின் வழியாக, பாவ அறிக்கையின் வழியாக பெற்றுக்கொண்டார். நாமும் நம்முடைய அருள் வாழ்வை இழந்து நின்று கொண்டிருக்கின்றோம். நம்முடைய பாவங்களால், நம்முடைய குறைபாடுகளால், நம்முடைய தீய சொற்களால், தீய எண்ணங்களால், தீய வழிமுறைகளால், இந்த உலகத்தின் செல்வத்தின் மீது, மனிதரின் மீது கொண்ட அதிக பற்றினால் நாம் எத்தனையோ பாவங்களை செய்திருக்கின்றோம். இந்த தவக்காலத்தை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி தானியேல் பாவ அறிக்கை செய்ததை போல, சக்கேயு பாவ அறிக்கை செய்ததை போல நாமும் பாவ அறிக்கை செய்து பாவ செய்தலை பங்கெடுத்து இழந்து போன ஆசீரை, இழந்து போன கிருபையை நாம் மீண்டும் பெற்றுக்கொள்ளும். ஆண்டவர் நோக்கி மன்றாடுவோம். அப்பொழுது ஆண்டவர் சொல்வார், எசாயா புத்தகம் 59 நீ நோக்கி மன்றாடுவாய், இதோ நான் உன் அருகிலே இருக்கேன் என்று சொல்லி கடவுள் தன்னை வெளிப்படுத்துபவராக இருப்பார். நாம் ஜெபிப்பதற்கும் நாம் கேட்பதற்கு மேலாக கடவுள் நம்மை அருள் புரிந்து ஆசீர்வதிப்பவராக இருப்பார். ஆகவே அன்பு சொந்தங்களே, இதோ இந்த தவக்காலம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒப்பற்ற ஒரு வாய்ப்பு. ஆண்டவரோடு இணைய ஒப்புரவாக இழந்து போன ஆசீரை விற்றுக்கொள்ள பாவறிக்கை செய்து கொள்ளுவோம். பரிசுத்தமான வாழ்வு வாழ முயற்சிப்போம். பரிசுத்தமான தேவன் தருகின்ற அருள் வாழ்வை பெற்று ஆனந்தமாய் எல்லா தடைகளையும், எல்லா விதமான கட்டுகளையும் உடைத்தெறிந்து அருள் பெற்ற மக்களாய் இறைவனோடு இணைந்து தலை தோங்குகின்ற பிள்ளைகளாய் செழுமையாய் வாழ்வோம். கடவுள் உங்களோடு இருந்து உங்களை வழிநடத்துவாராக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அன்பு செய்யா குற்றத்துக்காக மன்னித்தருளும், நன்மை செய்யா குற்றத்துக்காக மன்னித்தருளும், உண்மை சொல்லா குற்றத்துக்காக மன்னித்தருளும், நன்றி சொல்லா